ஓய்வூதியர் ரூ. 6000 பென்ஷன் கணக்கீடு. ரூ. 6000 பென்ஷன் எந்த ஓய்வூதியர்களுக்கு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது 1000 முதல் 7500 பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ரூ. 6000 பென்ஷன் கணக்கீடு செய்யப்படும் பற்றி தகவல்களும் அதற்கான ஃபார்முலாக்களும் உள்ளன. ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். 1995 ஆண்டு நவம்பர் 19 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 58 வயதை அடையும் போது ஓய்வூதியத்தை பெறலாம். உங்களுடைய தற்போதைய வயது 30ஆகவும் அடிப்படை ஊதியம் ரூ. 25000 இருந்தால் 28 ஆண்டுகள் ஓய்வூதியம் பெற சேவை இருந்தால் 58 வயதில் மாதாந்திர இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் மாதாந்திர ஓய்வூதிய தொகை ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் ஓய்வூதிய சேவை /70. அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூ. 1000, அதிகபட்சம் ரூ. 7500. இதன் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை /70 15000 × 28/70 ரூ. 6000. இவ்வாறு இபிஎஸ் 95 பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ரூ. 6000 ஓய்வூதியம் கணக்கீடு செய்யப்படுகிறது.